வணக்கம். நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க ஸ்கூல் சில்ட்ரன், ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல பேரண்ட்ஸ் யாருனாலும் நீங்க வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நம்ம பார்த்து பார்த்து ஒன்று ஒன்று போட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பாருங்க, ஆம், இஸ், ஆர் இந்த 3 வேர்பையும் பயன்படுத்தி நம்மளை பத்தி விஷயங்களை சொல்றது. ஹவு டு இன்ட்ரடியூஸ் அபவுட் மை செல்ஃப், நம்மளை பத்தி எப்படி அறிமுகப்படுத்திக்கிறது அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். ஆம், இஸ், ஆர் பயன்படுத்தி நம்மளை எப்படி, இதை மட்டும் பயன்படுத்தி சில சென்டென்ஸ் எப்படி நம்மளை பத்தி பேசலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்களா. இந்த ஆம், இஸ், ஆர் பாத்தீங்கன்னா மூணுமே எப்ப வருவாங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் தான். ப்ரெசன்ட், இப்ப இப்ப ஒரு நிகழ்வு என்ன என்ன இருக்க போகுது அப்படின்னு நிகழ்காலத்தை பத்தி குறிக்கக்கூடியதுதான் இந்த ஆம், இஸ், ஆர். இந்த 3 வேர்பையும் பயன்படுத்தி எப்படி இப்ப நம்மளை பத்தி பேசலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்களா. இப்ப பாருங்க, என் பெயர் அருணா அப்படின்னு சொல்றோம். என் பெயர் அருணா. இந்த ஸ்கூல் சில்ட்ரனுக்குலாம், ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. இல்லை மற்றவங்களுக்குமே இப்போ நம்மளை பற்றி சொல்லணும், ஒரு ஒரு 2 வார்த்தை இங்கிலீஷில் பேசணும்னா அழகா இதை வச்சு நம்ம வந்து பேசிட்டு வந்துடலாங்க. என் பெயர் அருணா அப்படின்னு சொல்லணும். அப்ப எப்படி சொல்லலாம்? மை மை நேம் இஸ் அருணா அப்படி சொல்லலாங்க. இல்லைன்னா எப்படி சொல்லலாம்? திஸ் இஸ் அருணா இப்படியும் சொல்லலாம். ஓகேங்களா. மை நேம் இஸ் அருணா இதுவும் கரெக்ட் தான். திஸ் இஸ் அருணா அப்படிங்கிறதும் கரெக்ட் தான். ஓகேங்களா. என் பெயர் அருணா அப்படிங்கிறத இப்படி சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, எனக்கு என்னுடைய வயது, எனக்கு எனக்கு வயது ஒரு 13 வச்சுக்கோ. எனக்கு வயது 13. இதை எப்படி சொல்லலாம்? எனக்கு வயசு 13, இல்ல எனக்கு வயசு 10, இல்ல எனக்கு வயசு 8 அப்படின்னு சொல்லணும். அப்படி எங்க சொல்லலாம்? ஐ ஆம் 13, அவ்வளவுதாங்க. ஐ ஆம் 13 இப்படி சொல்லலாம். இல்லைன்னா ஐ ஆம் 13 இயர்ஸ். இயர்ஸ் சேர்த்தீங்கன்னா கட்டாயமா அந்த ஓல்டுங்கிற வார்த்தையை சேர்க்கணும். ஐ ஆம் 13 அதுவும் கரெக்ட் தான். ஐ ஆம் 30 இயர்ஸ் ஓல்டு இதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா. இதெல்லாம் நம்மளை பத்தின செய்தி. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பேரை சொன்னோம், இப்ப அடுத்து நம்மளுடைய வயதை சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, நான் ஒரு பள்ளி மாணவி அப்படின்னு சொல்லணும். நான் ஒரு பள்ளி மாணவி. எப்படி சொல்லலாம்? ஐ ஆம். ஐ ஆம். ஒருக்கு இங்கிலீஷ்ல ஆ, பள்ளிக்கு ஸ்கூல், மாணவிக்கு ஸ்டூடெண்ட். அவ்வளவுதாங்க. ஐ ஆம் எ ஸ்கூல் ஸ்டூடெண்ட். ஓகே, shall we go to the next sentence? நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன், இல்ல 6ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கேன், இல்ல 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். இந்த மாதிரி நம்மளுடைய வகுப்பை நம்ம சொல்லணும். எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் ஸ்டடியிங். இதெல்லாம் நீங்க அழகா ஒரு நோட்டு போட்டு இதெல்லாம் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நான் நடத்துறது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப 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 மோஸ்ட் இம்பார்ட்டன்டான டாபிக் பார்த்து தான் நான் நடத்திட்டு இருக்கோம். அதனால நீங்க அழகா ஒரு நோட்டு போட்டு இதெல்லாம் நீங்க எழுதி வச்சுக்கிட்டு நீங்க உங்களுடைய எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நீங்க மத்த எப்படி ஹோம்ஒர்க் பண்றீங்களோ இதையும் நீங்க ஒரு ஹோம்ஒர்க்கா பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கிலீஷ் டாப் லெவல்ல வந்துருவீங்க. ஓகேங்களா. பாருங்க, ஐ ஆம் ஸ்டடியிங்
in 8th standard. 8th standard. I am studying in 8th standard. ஓகேங்களா? இப்படியும் சொல்லலாம். இல்லைன்னா I am in 8th. இப்படியும் சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ரெண்டுமே கரெக்ட் தாங்க. I am studying in 8th standard. இல்லைன்னா I am in class. இந்த இடத்துல கிளாஸ் கூட சேர்த்துக்கலாம். I am in class 8th. ஓகேங்களா? இப்படியும் சொல்லலாம். அடுத்தது பாருங்க. இன்னும் நம்ம என்ன சொல்லலாம்? மை ஃபாதர் நேம் இஸ், அப்படியே இங்கிலீஷ்லயே சொல்லிடுறேன் பாருங்க. மை ஃபாதர், மை ஃபாதர் நேம் இஸ் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஃபாதர் நேம் சொல்லிக்கோங்க. மை மதர் நேம் இஸ், அது சொல்லிக்கலாம். ஓகேங்களா? மை மதர் நேம் இஸ், என்ன பேர் சொல்ல போறீங்களோ சொல்லிக்கிங்க. சிஸ்டர் அப்படிலாம் சொல்லிடலாம். அக்காவா இருந்தா எல்டர் சிஸ்டர், சாரி யங்கர் சிஸ்டர். தங்கையா இருந்தா நீங்க அந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், எல்டர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? எல்டர், யங்கர். அக்காவா இருந்தா எல்டர் சிஸ்டர், தங்கையா இருந்தா யங்கர் சிஸ்டர், அந்த மாதிரி சொல்லிக்கோங்க. ஓகேங்களா? அது போலதான் தம்பி, பிரதர், அந்த மாதிரி நேம்லாம் நீங்க சொல்லிக்கலாம். இப்ப அடுத்தது பாருங்களேன். என்னுடைய ஃபேவரட் கலர் எப்படி சொல்லலாம்? மை ஃபேவரட் கலர், மை ஃபேவரட் கலர். அதுக்கு பக்கத்துல இஸ் சேர்க்கணுங்க. இது எல்லாமே இட்டுங்கிற சப்ஜெக்டுக்குள்ள வருவாங்க. மை ஃபேவரட் கலர் இஸ் கிரீன், இல்லைன்னா ரெட், ப்ளூ, பிளாக், பிங்க், என்ன வேணாலும் சொல்லிக்கலாங்க. மை ஃபேவரட் கலர் இஸ் கிரீன், அந்த மாதிரி சொல்லலாம். அடுத்தது மை ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ், மை ஃபேவரட், இதெல்லாம் நம்மளை பத்தின செய்தி. ஓகேங்களா? மை ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ், என்னுடைய விருப்பமான விளையாட்டு என்ன அப்படின்னு கேட்டா அப்படிதான் சொல்ல வரும். ஓகேங்களா? மை ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் ஆர், என்ன சொல்லலாங்க, ஃபுட்பால் அண்ட் கிரிக்கெட். ஃபுட்பால் அண்ட் கிரிக்கெட். ஓகேங்களா? மை ஃபேவரட் கலர் இஸ் கிரீன், மை ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் ஆர் ஃபுட்பால் அண்ட் கிரிக்கெட். இப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்மளை பத்தி என்ன சொல்லலாம்? நம்ம ஸ்டூடெண்ட் தான், இருந்தாலும் இன்னும் கல்யாணம் ஆகல. இப்ப இதே நமக்கு வயசு ஒரு 20, 22 வயசு ஆகுது அப்படின்னா அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? ஐ ஆம் 22. இது நம்மளோட வயசு. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் நாட், ஐ ஆம் நாட் மேரீட். ஐ ஆம் நாட் மேரீட் அப்படின்னா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம ஐ ஆம்னு இப்படி எழுதுவோம் இல்லைங்களா, அதை தான் நம்ம சுருக்கி இப்படி எழுதியிருக்கோம். ஐ ஆம் நாட் மேரீட், எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இப்ப நமக்கு எதுலயாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப மியூசிக் கேட்கறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இல்ல டிராயிங் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட், ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் இன் ஆர்ட், எனக்கு ஆர்ட் பண்றதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஓகேங்களா? ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் இன் ஆர்ட். இல்லைன்னா ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் இன் மியூசிக், மியூசிக்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்லாம் சொல்லலாம். இல்லைன்னா ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் இன் குக்கு, எனக்கு சமைக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இந்த மாதிரிலாம் சொல்லிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. நம்மளை பத்தி என்ன சொல்லலாம்? சாரி, ஐ ஆம் ஐ ஆம் இந்தியன், ஐ ஆம் இந்தியன் சொல்லலாம். இல்லை ஐ ஆம் தமிழ்நாடு. இப்போ நம்ம வெளில எங்கேயாவது போயிருக்கோம்னா நம்ம யாருங்கிறத இந்த மாதிரிலாம் சொல்லிக்கலாம். ஐ ஆம் இந்தியன், ஐ ஆம் தமிழ்நாடு. ஓகேங்களா? இப்போ
நம்ம வந்து எங்க இருந்து வரோம் அப்படிங்கறதையும் சொல்லலாம். ஐ ஆம் ஃப்ரம் தமிழ்நாடு. நான் தமிழ்நாட்டுல இருந்து வரேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இல்ல ஐ ஆம் ஃப்ரம் சென்னை. நான் சென்னையில இருந்து வரேன். ஓகேங்களா? இப்ப எங்க இருந்து வரோங்கிறத ஐ ஆம் ஃப்ரம் கொடுத்து நம்ம எந்த ஊர்ல இருந்து புறப்படுறோமோ அந்த அந்த ஊரை சொல்லிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. இப்ப நம்ம அப்பா அம்மாவை பத்தி நம்ம முன்னாடியே நேம் சொல்லிட்டோம். இப்ப அடுத்து என்ன சொல்லலாம்? நம்ம அப்பா என்ன வேலை பாக்குறாங்க, இல்ல அம்மா என்ன வேலை பாக்குறாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லலாம். மை ஃபாதர் இஸ் அ டாக்டர்னு வச்சுக்கோ. என்னுடைய அப்பா வந்து டாக்டரா இருக்காங்க. அடுத்தது நம்மளுடைய அம்மாவை பத்தி சொல்லலாம். அண்ட் மை மாம் இஸ் அ டீச்சர். அவங்களையுமே டாக்டர் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஓகேங்களா? மை ஃபாதர் இஸ் எ டாக்டர் அண்ட் மை மாம் இஸ் அ டீச்சர். ஓகேங்களா? அப்ப இது எல்லாமே இப்ப நம்ம பார்த்த எல்லா சென்டென்ஸுமே ஆம் இஸ் ஆர் வச்சுதான் சென்டென்ஸே சொல்றோம். இப்படிதான் நம்மளை பத்தின சில தகவல்களை இந்த மாதிரி நம்ம பேசிக்கலாம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, பாசிட்டிவ் சென்டென்ஸுக்கு இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பேசுறதுக்கு இல்ல எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாசிட்டிவ் சென்டென்ஸா இருந்ததுன்னா நான் போடுற மாதிரியே டேபிள் காலம் போட்டு நீங்க அந்த மாதிரியே எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க, ஐ. இது பாத்தீங்கன்னா ஹி, ஷி, அடுத்தது இட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வி, யூ, தே. ஐக்கு பாத்தீங்கன்னா ஆம், ஐ ஆம் அப்படி வருவாங்க. இதை சுருக்கமா எழுதணும்னா ஐ ஒரு அபாஸ்ட்ரஃபி மார்க் மாதிரி போட்டு ஆம், ஆம் அந்த மாதிரி வாசிக்கணுங்க. இப்ப ஹீ ஷி இட்டுக்கெல்லாம் இஸ் வருவாங்க. ஹீ ஷி இட்டுக்கெல்லாம் என்ன வருவாங்க? வருவாங்க. ஓகேங்களா? இதை எப்படி எழுதலாம்? சுருக்கக்கூடிய குறியீடுல பாத்தீங்கன்னா ஹீ கொடுத்து அதுல ஒரு அபாஸ்ட்ரஃபி மார்க் கொடுத்து இஸ், ஹீஸ். அது போல ஷீஸ், இட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, வி, யூ, தேக்கெல்லாம் ஆர் வருவாங்க. இவங்களை எப்படி எழுதலாம்? இப்படி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அது வி ஆர் அப்படின்னு அர்த்தம். வி ஆர். அடுத்தது இல்ல நீங்க நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? யூ கொடுத்து அதுல ஒரு கமா கொடுத்து இப்படி கொடுத்திருந்தாங்கன்னா யூ ஆர் அப்படின்னு அர்த்தம். அதே தே கொடுத்து இதுல ஒரு அபாஸ்ட்ரஃபி மார்க் கொடுத்து இப்படி கொடுத்திருந்தாங்கன்னா தே ஆர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? இதெல்லாம் நீங்க அழகா ஒரு நோட் போட்டு நீங்க எழுதி வச்சுக்கலாம். பாசிட்டிவ் சென்டென்ஸுக்கு இப்படிதான் நம்ம சொல்லணும். ஐ ஆம், ஹி இஸ், ஷி இஸ், இட் இஸ். இந்த மாதிரி தனித்தனியா சொல்லலாம்ல. ஹி இஸ், ஷி இஸ், இட் இஸ் அந்த மாதிரி. வி ஆர், யூ ஆர், தே ஆர் அந்த மாதிரி சொல்லுவோம். இது பாசிட்டிவ் சென்டென்ஸுக்கு. ஓகேங்களா? இப்ப பாருங்க, இதே நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு பார்க்கலாம். நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு எப்படி வருவாங்கன்னா இப்படி எழுதலாம். ஃபர்ஸ்ட் ஐ ஆம் நாட். இப்படி தனித்தனியாவும் எழுதலாம். அப்படி இல்லைன்னா ஐ கொடுத்து ஆம், ஆம் நாட். இது ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகேங்களா? அடுத்தது ஹி ஷிக்கு பாக்குங்களா? பாருங்க,
ஹீக்கு verb he is not. இந்த மாதிரி தனித்தனியாவும் எழுதலாம். இல்ல வேற என்ன மாதிரி எழுதலாம்? ஹீஸ் அது கூட நாட் இப்படியும் எழுதலாம். அப்படி இல்லையா ஹீ கொடுத்து இஸ்ஸையும் நாட்டையும் சேர்த்து எழுதலாம். ஓகேங்களா? இதெல்லாம் நமக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இப்படிலாம் சுருக்க குறியீடுல நம்மளுடைய புக்ல கொடுத்துருப்பாங்க. அப்ப அந்த இடத்துலலாம் போய் நம்ம ஹீ சொல்றதா இல்ல ஹீ ஹாஸ் சொல்றதா அப்படின்னு நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹீ இஸ் நாட் அப்படிங்கிறத தனித்தனியா சொல்றத ஹீ இஸ் நாட் இல்லைன்னா ஹீ இஸ்ன்ட், ஹீ இஸ்ன்ட். ஓகேங்களா? அதே போலதான் பாருங்க, she is not. இதை நம்ம தனித்தனியா சொல்லுவோம். இதை எப்படி சொல்லலாம்? she is not. வேற எப்படி சொல்லலாம்? சூப்பருங்க, she isn't. இஸ்ஸையும் நாட்டையும் சேர்த்து இங்க கொடுத்துருக்கோம், isn't. ஓகேங்களா? இது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஷீ கூட இந்த இஸ்ஸ சேர்த்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இவங்கள ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து இங்க கொடுத்துருக்கோம், ஷீஸ் நாட். ஓகேங்களா? அதே போலதான் எல்லாமே, ஹீயும் அப்படிதான், இட்டும் அதே போலதான். இப்ப யூக்கு பார்க்கலாம். யூ ஆர், யூ ஆர் நாட் அப்படின்னு தனித்தனியா எழுதுவோம். இது நெகட்டிவ் சென்டென்ஸ். இதே எப்படி எழுதலாம்? இன்னொரு மாடல்ல யூ அப்போஸ்ட்ரோபி ஆர் போட்டாலும் யூ ஆர் அப்படின்னு தான் அர்த்தம். யூ ஆர் நாட் இப்படி எழுதலாம். இல்லைன்னா யூவை ஃபுல்லா எழுதிட்டு ஆரையும் நாட்டையும் சேர்த்து எழுதுறோம், ஆண்ட். அவ்வளவுதான். ஓகேங்களா? இதெல்லாம் உங்களுக்கு சுருக்க குறியீடு ரொம்ப அவசியம், நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒண்ணு. இது நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு நம்ம இப்படியும் சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம். ஓகேங்களா? இப்ப பாருங்களேன், எனக்கு குளிருது, கொஞ்சம் அந்த கதவு சாத்துறியா, அந்த ஜன்னலை கொஞ்சம் மூடுறியா, எனக்கு குளிருது. எப்படி சொல்றான்? ஐ ஆம், இல்லைன்னா எனக்கு சளி பிடிச்சிருக்கு, ஐ ஆம் கோல்டு. ஐ ஆம் கோல்டு அப்படின்னா எனக்கு குளிருது இல்ல சளி பிடிச்சிருக்கு எல்லாமே இதுக்கு சொல்லலாம். ஓகேங்களா? ஐ ஆம் கோல்டு, எனக்கு கொஞ்சம் அப்படியே குளிர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றோம்? தயவுசெய்து கொஞ்சம் அந்த விண்டோவை வந்து க்ளோஸ் பண்றியா, விண்டோவை க்ளோஸ் பண்ண முடியுமா? எப்படி கேட்கலாம்? கேன் யூ க்ளோஸ் த விண்டோ, கேன் யூ க்ளோஸ் த விண்டோ, அந்த விண்டோவை கொஞ்சம் க்ளோஸ் பண்ண முடியுமா? ஐ ஆம் கோல்ட், கேன் யூ க்ளோஸ் த விண்டோ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வேற என்ன சொல்லலாம்? இப்ப பாருங்களேன், ஐ ஆம் 13 years old, எனக்கு வயசு 13. என்னோட தங்கைக்கு, மை சிஸ்டர் இஸ் 10. இப்படிதாங்க சொல்லணும். நம்மளோட ஏஜை இப்படி சொல்லணும். நமக்கு கூட பிறந்தவங்கள மை சிஸ்டர் இல்ல மை பிரதர் அந்த மாதிரி சொல்லணும். ஐ ஆம் 30 years old, மை சிஸ்டர் இஸ் 10. ஓகேங்களா? இயர்ஸ் கொடுத்தீங்கன்னா கட்டாயமா ஓல்டுங்கிற வார்த்தையை நீங்க அந்த இடத்துல நீங்க ஆட் பண்ணிக்கணும். ஏன் இங்க ஐக்கு ஆம் வருது, இந்த சிஸ்டருக்கு இஸ் வருது? சிஸ்டருங்கிறது ஷீ தானே, இப்ப ஷீ சப்ஜெக்டா இருக்கும்போது இஸ் வரும், ஐ சப்ஜெக்டா இருக்கும்போது அங்க ஆம் தான் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, மாலா இல்ல மாலாவுக்கு உடல்நிலை சரியில்லை, இல்ல உடம்பு சரியில்லை.
மாலாவுக்கு உடம்பு சரியில்லை, அவ பெட்ல இருக்கான்னு சொல்லணும். பெட்ல இருக்கா அப்படின்னு சொல்ல போறோம். இதை எப்படி சொல்லலாம் சொல்லுங்க? மாலாவுக்கு உடம்பு சரியில்லை, அவ பெட்ல இருக்கா அப்படின்னு சொல்ல போறோம். இப்ப பாருங்க, மாலா மாலா எப்படி இருக்கிறா? உடம்பு முடியாம இருக்கிறா. இது எல்லாமே பி வேர்ப்ஸை பயன்படுத்தி தான் சொல்லிட்டு இருக்கோம். மாலா இஸ், மாலா இஸ் உடம்பு சரியில்லை முடியாம இருக்கா அப்படிங்கிறதுக்கு இல். மாலா இஸ் இல் அப்படின்னா என்ன அர்த்தம்? மாலாவுக்கு உடம்பு சரியில்லை. திரும்பவும் மாலான்னு கொண்டு வரக்கூடாது, அதுக்கு பதிலாக தான் நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம்? அவள். அப்ப she is பெட்ல இருக்கா, she is in bed. அவ்வளவுதாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் சொல்லணும். மாலா இஸ் இல், she is in bed. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இப்ப மணி 10. இப்ப மணி 10, நீ திரும்பவும் லேட்டாக்க போற. நீ திரும்பவும் லேட்டா தான் ஆக போகுது சொல்லுவோம் இல்லைங்களா? இப்ப மணி 10, நீ திரும்பவும் லேட்டா தான் ஆக்க போற. இதை எப்படி சொல்லலாம்? இப்ப மணி 10 எப்படி சொல்லலாம் பாருங்க. இட்ஸ் அப்போஸ்ட்ரோஃபிங்க. ஓகேங்களா? இட்ஸ் 10 o'clock. எப்படி வரும்? 10 o'clock. இட்ஸ் 10 o'clock. இப்ப மணி 10ங்கிறத இட்ஸ் 10 o'clockன்னு சொல்லலாம். நீ திரும்பவும் லேட்டாக்க போற. நீ யூக்கு verb ஆர். யூ ஆர் லேட். திரும்பவும் அப்படின்னா அகைன். யூ ஆர் லேட் அகைன். இப்பவே மணி 10, யூ ஆர் லேட் அகைன். நீ திரும்பவும் லேட்டா தான் ஆக்க போற. ஓகேங்களா? இட்ஸ் 10 o'clock, யூ ஆர் லேட் அகைன். அடுத்து பாருங்க, உன்னுடைய சாவிலாம் டேபிள் மேலதான் இருக்கு. உன் சாவிலாம் டேபிள் மேல இருக்கு. உன்னுடைய சாவி. யுவர் கீஸ். யுவர் கீஸ் ஆர். ஏன்னா கீஸ்ங்கிறது ப்ளூரல், தே இந்த இடம். இப்ப தே வந்து ஆர் தானே வரணும். யுவர் கீஸ் ஆர் எது மேல இருக்கு? டேபிள் மேல. ஆன் த டேபிள். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறையவே பேசலாங்க. ஆம், இஸ், ஆர் வச்சு நிறைய சென்டென்ஸ் நம்மளுடைய டே டு டே லைஃப்ல பேசலாம். உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.